Amen. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Our God is a good God. His mercy endureth forever. நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நல்லவர். The Lord you and me worship is a good God. So கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த அருமையான ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு தந்ததற்காக. I give praise and thanks to God for the privilege He given me to share the word with you all today. அப்படியே பெத்தனி குடும்பத்திற்கும் நன்றி சொல்கிறேன். And in the same way I thank the Bethany family too. இது ஒரு பெரிய அருமையான ஒரு குடும்பம். It is a wonderful family. ஆமென். Amen. ஜஸ்டின் சொன்னாரு ஆயத்தமாய் இருங்கள்ட்டு. Pastor Justin said be prepared. நானும் நீங்களும் எப்பயுமே ஆயத்தமா இருக்க வேண்டிய ஒரு ஜாதி. We belong to a generation that we should be prepared for every moment. அதாவது 24 மணி தியானமும் ஆயத்தமாகவே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு ஜனம், ஒரு ஜாதி. So we are a nation, a people and a generation that we should be ready all the 24 hours 7 days. இது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வாரம் அல்லது புதன்கிழமை வாரம் அந்த நேரம் நம்ம ரெடி ஆகுற அந்த ரெடி கிடையாது. It is not like just coming on a Sunday or Saturday, not that kind of readiness. அது இந்த Dress சேஞ்ச் பண்ணிட்டு வர ரெடி. That kind of a readiness is just like changing our garments. ஆனால் நானும் நீங்களும் ஒவ்வொரு நிமிடமும் ஆயத்தமாகவே இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். But you and me are always need to be ready, prepared for the time. ஏனென்றால் வேதம் அதை தான் சொல்லுகிறது. That is what the scripture says. ஆயத்தப்படு. Be prepared. ஆயத்தப்படுத்து. Get prepared, others to prepared. காவலாளனாய் இரு. Be like a watchman. இது நானும் நீங்களும் அனுதினமும் செய்ய வேண்டிய ஒன்று. This is the thing which you and me should do day by day. So இதுல ஆயத்தப்படுத்துங்கறத ஒரு பக்கம் வச்சிட்டு, so let's keep one side, be prepared and get prepared others. இதுல காவலாளனாய் இரு என்று சொல்லப்படுகிறது. Another way it says be like a watchman. So காவலாளனாய் இரு என்று எதற்காக சொல்லுகிறார்? Why is it the Lord said be like a watchman? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், let's take Genesis chapter 2 verse 15. ஒரு முதலாவதாக தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பு, after creating everything, அழகான ஒரு தோட்டத்தை, அதற்கு பேர் ஏதேன் தோட்டம் என்ற ஒன்றை சிருஷ்டிக்கிறார். God created a wonderful beautiful garden and named it Eden. அங்கே மனுஷனுக்கு ஒரு கடமையை கொடுக்கிறார். And there he placed a responsibility for the human. பிறகு ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். And also he's giving a commandment. அது பிறகு சொல்றாரு நீ காவலாளனா இரு. And then later he said be watchman. நம்ம எதுக்கு காவல் வைக்கணும்? Why do we keep watch over things? ஆதி காலத்துல ஒரு வாட்ச்மேனே ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு எதையாவது தட்டிக்கிட்டே நிப்பாரு. அது ஒரு காவக்காரர். In the olden days we remember there's a watchman who used to have a stick, just keep tapping the stick and he watching over things. இஸ்ரவேல்ல ஜாமக்காரன் சொல்லுவாங்க. அவங்க கோட்டை மதில் மேல இருந்துட்டு தூரத்துல பார்த்துட்டே இருப்பாங்க. யார் வர்றா என்ன வர்றாங்கன்னு அவங்க எக்காலத்தை ஊதி அதுல அவங்களுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். யாரோ நல்லவங்க வராங்க கெட்டவங்க வராங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. In the Israel in the olden time there used to be watchmen who stand on the fortress and looking at the people, those who are coming, there's kind of a difference of sounds there to see whether the good or evil coming. So அப்படி ஒரு ஜாமக்காரர் என்று சொல்லுகிற காவலாளர்கள் இருந்தார்கள். That kind of a watchman was there in the Israelites period. இப்போ பாத்தீங்கன்னா, if you see now, ஐயோ நீங்க அசையவும் முடியாது ஆடவும் முடியாது. you cannot even to move or shake around that side. இப்போதான் கேமரா போட்டு வச்சிருக்காங்கல்ல. There is everywhere CCTV been fitted. என்ன காவல் நமக்கு? There's a lot of facilities there for now. நீங்க ரோட்ல போகும் பொழுது நீங்க கரெக்டான அளவுல வேகமா போயிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு அங்க கேமரால பட்டுரும். Even if you're driving on the roads, if you right past the speed limit, there's a camera catching your photo images and sending fine for you. டிரைவிங்காக பயப்படுறது கிடையாது. Not for the driving. வேகத்துக்கும் பயப்படுறது கிடையாது. Not for the scriptures. அந்த கேமராவுக்கு பயம். But we fear for the camera. ஏன் கேமராவுக்கு பயம்? Why do we fear the camera? பட்டுச்சுனா if it hold the picture, அவ்வளவுதான் தொலைஞ்சோம். there is a fine and that's it, we end up paying fine. அப்போ நம்ம வேற ஒண்ணுக்கு பயப்படல. We don't fear for anything else. இந்த ஃபைன் கட்டணுமேங்கிறதுக்கு பயம். we fear that we should pay the fine. அதனால அந்த கேமரா எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல கவனமா போறாங்க. That is the reason wherever there's a camera fitted we drive carefully. So இன்றைக்கு நாங்க எங்க போனாலும் வீட்டுக்குள்ளேயே கூட இப்ப கேமரா வச்சிருக்காங்க போங்க. So let's see, wherever we go now, even in the house there is a camera fixed. எங்க வீட்ல எங்க ஹால்ல ஒரு கேமரா ஒன்னு என் மகன் வச்சிருக்கான். எனக்கு தெரியாது அது அவன் பாப்பான்னு எனக்கு தெரியாது. There I was not knowing there's a camera fitted in my own house. My son fitted it without my knowledge.
நான் இல்லாத நாட்கள்ல பண்ணியிருக்காரு. So I think he fitted while I was not there in Sri Lanka. அப்போ நான் அங்கே இங்கே போகிறேன், என்ன செய்றேன், எது பண்ணுறேன்னா, மம்மி யாரோட பேசுறேன், மம்மி என்னடா எங்கடா பார்க்குறேன்னா, அது ஒரு கேமரா ஒன்று வச்சுருந்துருக்கிறாரு. தெரியும், தெரிஞ்சுதான். He keep asking, Mommy, where do you go? Why are you speaking there? And I'm asking, why? How do you know all this thing? Because then I found out there's a camera fitted in my house. அப்போ நான் சொன்னேன், எனக்கும் போட்டு தாடா, நானும் பார்க்குற மாதிரி இருக்கும். So அவர் மட்டும் வச்சிருக்காரு அதை. So I asked him, also install me in my phone so I can able to see that as well. அது வந்து என்னையே பார்க்கறதுக்காக அல்ல. And that camera is not fitted for say watching me. யாராவது உள்ள வந்துருவாங்களா? Is anyone else like thief or anyone can come inside? சோ ஒரு காவல். There's a watch there. அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நமக்கு என்ன உத்தியோகத்தை கொடுத்திருக்காருன்னா, So what kind of a job is God given to us? அதாவது ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த முதல் ஜாப்னு சொல்ல முடியாது, work. The first work which God placed on the hands of Adam and Eve, காவலாளனா இரு. be watchman. இப்போ ஏன் காவலாளனா இருக்கணும்? Why we should be a watchman? ஏன் காவலா இருக்கணும்? Why we should be a watchman? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். Can anyone say that, please? ஏன்னா நீங்களும் பேசினா தான் எனக்கும் நல்லா இருக்கும். If you speak, that'll be interesting. கீழ்ப்படிகிறதுக்காக. வேற இந்த பக்கம் என்னம்மா? பிசாசு உள் புகுறாம இருக்க. வேற காவல் எதுக்கு? காவல் Why watch? கல்ல வந்துருவான், அவ்வளவுதான், போங்க, பேய் பிசாசை விட்டுருங்க. காவல் எதுக்குன்னா திருடன் வருவான். Why the watchman is duty is to protect from keeping away from thief. அப்ப பிதாவாகிய தேவன் அங்கே ஆதாம்கிட்ட நீ காவலாளனா இருன்னா அங்க ஒரு திருடன் இருந்திருக்கான். So when the God the Father asked Adam to be a watchman, that means there is a thief existing in that place. ஒருவேளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் யார் அந்த திருடன்னு தெரியாம இருந்திருக்கலாம். Maybe Adam and Eve did not know who this thief was. ஆனா அந்த திருடன் யார் என்று பிதாவுக்கு தெரியும். But the Father God knows who is the thief. அந்த திருடன் எங்கே இருந்து வந்தான்? Where does the thief come from? இந்த ஏதேன் தோட்டத்துக்குள் நுழைந்த திருடன் எங்கே இருந்து வந்தான்? From where does that thief come from who was in Eden அவன் garden? எங்கே குடியிருந்தான்? Where was he living? நீங்க ஏசாயா 14ஆம் அதிகாரம் ஃபுல்லா நமக்கு வாசிக்க முடியாது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ல இருந்து வாசிச்சீங்கன்னா இந்த திருடனை பத்தி அங்க சொல்லப்படுகிறது. If you turn to your Bible to Isaiah chapter 14, you can able to see that thief is existing in that அந்த place. திருடனுடைய அழக பத்தி சொல்றாரு. Also the beauty of this thief has been explained in that அந்த place. திருடன் எவ்வளவு ஞானம் உள்ளவன் என்று சொல்கிறார். And he also says how wise was this thief. அந்த திருடனுக்கு என்ன பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். Also what kind of a position was given to this thief has been said in that place. அவன் திருடன் ஆகும் முன்பதாக அவன் ஒரு மகிமையான, ஒரு ஞானமுள்ள, அழகான ஒரு தேவதூதனாய் இருந்தான். Before he's become a thief, he was like such a wonderful, wise, enthroned angel along with God. இவன் எப்படி திருடனானா? How did he become a thief? பரலோகத்தில் அவனுக்கு எல்லாமே இருக்கே. Everything he has in the heaven was there. இந்த ஒரு ஆளுக்கு தான் எல்லா இடத்துக்கும் போகலாம். This one angel can go everywhere. மத்தவங்க எல்லாம் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. Not other angels. இவர் எல்லா இடமும் போகலாம். He can go wherever he wants. அப்படி ஒரு அதிகாரம் பெற்றவன். Such kind of authority he hold on him. இவனுக்கு திருடன் என்கிற பேர் எப்படி வந்தது? How did he get the name thief? யோவான் 10:10ல சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அதுக்கு தான் வர்றான். The thief in the John chapter 10 verse 10 says the thief comes just only to kill and murder and steal. திருடறதுக்கு தான் வருவான். And to steal. அவன் என்ன வீட்ல கதவை தட்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்ப நகை வாங்குனீங்க, எந்த இங்க என்ன நகை கடை இருக்குன்னு தெரியலையே, அந்த கடையில நகை வாங்குனீங்களா, இந்த கடை அதான் கேட்டுக்கிட்டு போவான் வந்து. Do you think the thief is going to come and just sit a cup of coffee with you and asking, you come to, did you buy jewels in this shop or this? எப்பப்பா அந்த டைமண்ட் வாங்குனீங்க? Did you buy any diamonds? அத கேட்கவா வருவான்? Is he coming to ask questions like this? இல்ல. No. அவனுடைய வேலையே திருடுகிறது தான். His job, his work is to steal. இவன் பரலோகத்தில் எதை திருடினான்? What did he steal in the heavenly அல்லது kingdom? எதை திருட வேண்டும் என்று நினைத்தான்? What did he thought of stealing? இவன் திருடல. He did not steal. திருடுறதுக்கு பிளான் போட்டான். He planned to steal something. அதுல போட்டிருப்பார் பாத்தீங்கன்னா, ஏசாயா 14:14ல நான் ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. It says you will make myself like gold. He take it in your heart. அவன் வேற ஒண்ணு திருடவே இல்லங்க. He did not steal it at all. திருடலாம் திருடணும் அப்படினா இருதயத்துல சொல்லிட்டானா. What he said was he had a thought in his heart that he want to steal like that. எதை திருடலாம் என்று நினைத்தான்? எதை திருடலாம் என்று நினைத்தான்? What did he thought he will steal? பிதா அமர்ந்திருக்கிற அந்த சிங்காசனம். The seat, the throne which the Father God is seated. அந்த சிங்காசனம், அந்த இடத்தை எப்படியாவது எடுத்துறணும்னு அவன் நினைச்சான். So he thought somehow he should take place in the seat throne. So அந்த திருடன்
அங்க இருந்தான். That thief was there in that place. அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் சொல்லுகிறாரு, நீ வந்து காவல் பண்ணு. And that is why God the Father said to Adam and Eve, be watchmen. என்ன நடந்தது? What happened then? நுழைஞ்சிட்டான்ல, He entered. உள்ள நுழைஞ்சிட்டான். He entered. உள்ள நுழைஞ்சி He entered inside. தான் திருட வேண்டியதை திருட முடியாம போனதுனால இவங்களை வச்சு அதை திருட வைக்கிறதுக்காக அங்கே ஏவாளோடு கூட அங்க சம்பாஷணை பண்ணுகிறான். What the thief cannot able to steal by himself, he is making use of Adam and Eve to do that. அவன் வந்து வேற ஒன்னையும் திருட சொல்லல. He didn't ask to steal anything else. நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள், You will be like God. நீங்களும் அங்க போவீங்க. You will also be there. இவனும் அதை தான் நினைச்சான். This is what the same thing the thief நான் had. அந்த இடத்திற்கு ஏறுவேன். I will ascend to that place. இங்க அவனுக்கு அது கிடைக்கல. He did not receive it that. தேவன் தாம் சிருஷ்டித்த தம் சாயலில் சிருஷ்டித்த மனுஷரிடத்திலே அதை சொல்லி எப்படியாவது திருடலாம், அவங்கள வச்சு திருடலான்னு பார்க்கறான். So the thief was thinking that he should steal somehow by the mankind who was created in the image of God. நீங்க தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். The Lord, he says, you will be like God. திருடிட்டான் பாத்தீங்களா? He stole the heart. என்னாச்சுது? அங்கே உறவு முறிந்து போனது. What happened there? The relationship was broken. அதற்கு பின்பதாக அங்கே தேவன் என்ன செய்றாருன்னா ஒரு பிளான் ஒன்னு பண்றாரு. So what happens next is the God is making a plan there. என்ன பிளான்னா இவங்க இழந்துட்டாங்களா, அந்த இழந்ததை இவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். So what kind of a plan is God making there? What is lost by the Adam and Eve, he want to get it back to them. எதை இழந்தார்கள் என்றால் பிதாவினுடைய உறவை இழந்துட்டாங்க. What did they lost in that place is the relationship between the father. இப்போ இந்த பிதாவின் உறவை வந்து திருப்பி அந்த ஒப்புரவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். So if we want to get back the relationship, the reconcile the relationship, there should be something be prepared in that place. அதனுடைய ஏற்பாடுகளை அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்றாரு. So all this preparation is we can able to see this in the same Genesis chapter 3 in verse 16. அங்கே அவர் சொல்கிறார் அவர் வித்து. He says his seed. அங்கே வந்து அந்த அவர் வித்துன்னு சொல்றாரு அல்லவா? Where it says his seed. அந்த அவர் வித்து இப்ப காக்கப்பட வேண்டும். So thus his seed should be created. ஏனென்றால் அந்த அவர் வித்தை பிசாசு எப்படியாவது களவெடுக்கணும், அழிக்கணும், அவனுடைய வேலையை திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தானே, அதை அவன் செய்வான் என்று அறிந்து தேவன் அங்கே ஒரு பெரிய திட்டத்தை பண்ணுகிறார். பிசாசும் ஒரு திட்டத்தை பண்ணுகிறார். So knowing the plan of the devil, the thief, his plan is to kill, murder and steal. So knowing all this, God want to make a great plan against him. So நமக்கு தெரியும் அங்கே இந்த வித்து அழிவதற்காக பல விஷயத்துல ஒண்ணுதான் ஒரு அக்கிரமம், அங்கே தேசத்தில் அக்கிரமம் உண்டாக்குறது. So in order to destroy the seed, there's a kind of a பாவம். there's a sins entering the place. அதாவது அநியாயமும் அக்கிரமும் பெருகினதுனால அநியாயமும் அக்கிரமும் பெருகினார் அழிவுதான், அதுதான் அது முடிவு. Because the sins, the transgressions, all these things getting increased, there's a destructions happen in the place. அப்போ இந்த பிசாசுக்கு தெரியும் இவங்களை இந்த மாதிரி பாவத்தை உண்டு பண்ணி கோபத்தை உண்டு பண்ணி தேவையில்லாத பாவ கிரியைகளை உண்டு பண்ணினா தேவனுக்கு கோபம் வரும். அவருக்கு கோபம் வந்தா ஒரே அடி அழிச்சிருவாரு. அழிச்சா அந்த வித்து சேர்ந்து அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஜனங்களை பாவம் செய்வதற்காக அங்க ஏவி விடுகிறான். So the thief know very well if the mankind fall into the sins, transgressions, God will not like it. He will hate it and he will destroy the whole world. And he started boosting the mankind to fall into sin. இப்போ ஆண்டவருக்கு ரொம்ப மனஸ்தாபமா இருக்கு. So God is very grieving now. ஐயோ என்ன பண்றது? What can I do now? இப்போ முழு ஜனத்தையும் அழிக்கணும். So I need to destroy the whole mankind. அப்படி அவர் மனஸ்தாபமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது while God was seated in the grieving situation, அவர் பூமியில ஒரு மனுஷனை பார்க்கறாரு. and in the earth he found a person. அந்த ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த வித்தை காப்பாத்தலாம், அழியாம இருக்க வைக்கிறதுக்கு ஒரு மனிதன் இருந்தான். There was one person who can able to save the seed, so that through that man, அவன் தான் நோவா. and that man is called Noah. இந்த நோவா பிறக்கிறதுக்கு முன்னவே Before Noah was born, அந்த பேர் வைக்கிறாங்க. they were naming the child. என்ன தெரியுமா அந்த நோவா என்கிற பேருக்கு அர்த்தம்? Do you know what is the meaning of Noah? இவன் நம்மை தேற்றுவான். He will comfort me. அப்ப பாருங்க, இவன் யாரை தேற்றினான்? Who did he comfort? தேவனை தேற்றினான். He comforted God. ஏன்னா தேவன் தான் மனஸ்தாபமாய் இருக்கிறார். Because God is in the grieving situation. நீங்க 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல If you turn your Bible to Genesis chapter 6, 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப 6ஆம் வசனத்துல கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு அது விசனமாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. in verse 6 it says the Lord was grieved. அப்போ அந்த விசனம், அந்த துக்கத்தை ஆற்றுவதற்கு பூமியில ஒரு மனிதன் இருந்தான். In order to
heal the grieved heart, there was a man lived on the earth. அப்போ எப்படி இந்த வித்தை காப்பாற்றலாம் என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழகான ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். So how, in order to save the seed, God has made a great plan and showed to Noah. அதுதான் பேழை. And that is the ark. அந்த பேழையில நமக்கு தெரியும் 8 பேர் தான் காப்பாற்றப்படுறாங்க. In that ark, we all know only 8 people have been saved in that ark. அதுக்கு பிறகு நீங்க 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா Later on, if you move to இவங்க chapter 8 10, பேரும் தப்பி அது பிறகு அவங்க குடும்ப சந்ததி எல்லாம் பெருகின பிறகு after these 8 people saved and the generation grown up, அங்கே ஒருவன் எழும்புகிறான். அவன் வந்து வேட்டைக்காரன். there is a man arise, he's a hunter. அது யாருக்கு நேராகனா தேவனுக்கு நேராக தேவனுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு வேட்டைக்காரன். And he is the hunter in the sight of God. இவர்களும் என்ன செய்றாங்கன்னா திருப்பி தேவனை கோபப்படுத்துகிறார்கள். Again, these people try to transgress against God and making God more anger. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னாரு. Because God says you multiply and fill and be abundance and fill the earth. ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இல்ல நம்ம வந்து பூமியை எல்லாம் போய் சுத்தி அங்கங்க இருக்க வேண்டாம், நம்ம எல்லாம் ஒண்ணா இருப்போம்னு சொல்லிட்டு பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. So what the mankind thinking was, we don't need to spread it out the world, so let's be in one place and let's build a tower. அது என்ன தெரியுமா அவர் சொல்றாரு, வான் உயர கட்டுவோம். And let's build a tower to the sky high. அந்த திருடன் அந்த லூசிஃபர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னா? What did the Lucifer said? ஏறுவே, I will ascend, உயருவே, I will be lifted up. அதே மாதிரி தான் இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க பாபேல் கோபுரம் கட்டுவோம், நாங்கள் வான் உயர மேலே ஏறுவோம். In the same way, the mankind in this place says, we will build a tower of Babel and we'll lift high. நமக்கு தெரியும் அங்கே அந்த பாபேல் கோபுரம் சிதறடிக்கப்படுகிறது. We all know the tower of Babel has been destroyed. அதுக்கு பிறகு தேவன் ஒரு மனுஷனை தேடுறாரு. Then comes another man God is searching for. அதுதான் ஆபிரகாம். And that is Abraham. அப்போ அந்த சந்ததி அப்படியே வருது பாருங்க. Thus you can see the generation how it comes line by line. ஒரு வித்து, ஒரு சந்ததி, ஒரு வம்சம். One seed, one generation, one seed, one generation. அப்போ அங்கே ஆபிரகாம் மூலமாக வருகிறது. And through Abraham it comes. நமக்கு தெரியும் ஈசாக்கு, அங்க கூட பாருங்களேன் ஆபிரகாம் மூலமா வர வேண்டிய வித்து அதுக்கட முந்திக்கிட்டாங்க பாருங்க. So even there we can see that through Abraham one seed should come, even there something come in between. அது கொஞ்சம் 25 வருஷம் பொறுத்திருக்கணும், பொறுக்க முடியாம என்ன நடக்குது, பக்கத்துல இருக்கிற அம்மாவாகி ஆகார நீ வச்சுக்கோன்னு சொல்லி அங்க அந்த பிள்ளை பெத்து இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் போங்க. So for they cannot able to patiently waited for 25 years, but in between they brought Hagar in between, and there's a new generation comes up, and even today, until today the situation, the problem still exists. அவர் வித்துன்னு சொன்னாரல ஏதேன் தோட்டத்திலே, in the garden of Eden God said his seed. அந்த வித்து வர முடியாதபடிக்கு சத்ரு பண்ணுற தந்திரங்களை பாருங்கள். So you can see the devil how he comes in between to stop his seeds plan to be come. பிறகு பாத்தீங்கன்னா ஈசாக்கு, அது பிறகு யாக்கோபு. And then later comes Isaac, later comes Jacob. ஐயோ இந்த யாக்கோபுனுடைய லைஃபை பாருங்களேன். If you see the life of Jacob, 25ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரெபெக்கா வந்து பிரெக்னெண்டா இருக்கிற, இப்ப மாதிரி இந்த இதெல்லாம் கிடையாதுல்ல, என்னது கேமரா அது இதெல்லாம் கிடையாது, இன்னொன்று ஸ்கேனிங் கிடையாதுல்ல, இல்ல இவன் நம்ம ரெபெக்கா, ஆமா ஐசக் ரெபெக்காவுக்கு அவளுக்கு பிரெக்னென்ட் ஆனோடனே உள்ளுக்குள்ள யுத்தம் நடக்குது, மோதிக்கிறாங்க ரெண்டு பேரும். So when Rebecca got pregnant, we can able to see that there's a war between the babies, two babies. சும்மா பிள்ளை அதாவது பிள்ளைகள் வந்து 7 மாதம் ஆனோடனே எத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அது உண்மைதான். It is true, when there's 8 or 9 months the children inside the womb will be playing around together. எனக்கு என்னுடைய மூத்த மகனா அந்த மாதிரி எத்தல, ரெண்டாவது மகன் இருக்கான் பாருங்க, அவன் தலை வேற பெருசு, அந்த தலையில முட்டி மோதி காலால அந்த காலே தெரியும் வெளியில, அந்த அளவுக்கு அவன் உள்ளுக்குள்ள மோதுறது எனக்கு தெரிஞ்சது. In my own experience, when I had 2 children, my elder children was already soft kind nature, but the younger one, he was so, the head was so big, I can able to feel in my tummy when the child moves. இது ரெண்டு பேர் உள்ள, there's 2 children in the Rebecca's womb, there's 2 children. அதுவும் வேதம் சொல்லுகிறது ஒருவரோடு மோதி கொண்டார்களாம். And the Bible says they were together in between one to one. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. Genesis chapter 25 verse 22 says, அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன, அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். The scripture says the babies jostled each other within her, and she said, why is this happening? So she went on to inquire to the Lord. இது வந்து சும்மா மோதல. They did not join together
just for a normal purpose. போய் கர்த்தர்கிட்டயே விசாரிக்கிற அளவு ரெண்டு பேரும் மோதி இருக்காங்க பாருங்க. They were jostled together in the way that they went and inquired to the Lord. அப்போ அந்த அங்கே தீர்க்கதரிசி இந்த பிள்ளைகளை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதை கவனமா கேளுங்க. On that time there was a prophet and he prophesying about the children. Please listen carefully. அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார், நல்ல இதை கவனிங்க, ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். So the scripture says in verse 23, the Lord said to her, two nations are in your womb, and two peoples from within you will be separated. One people will be stronger than the other, and the older will serve the younger. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் வந்துட்டு. The prophecy has been revealed. அம்மாக்கு இப்ப தெரியும். The mother knows very well. மூத்தவன் அல்ல, இளையவன் தான் ஆளுகை செய்ய போறான். The mother knows already that she's not the older, but the younger is going to reign. அப்போ இங்க பார்க்கிறோம் அந்த ஆசீர்வாதம், ஈசாக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது இங்க இவள் என்ன செய்றாருன்னா, நான் சொல்றபடி நீ கேளு அப்படின்னு சொல்றா பாருங்களேன். So when here we can able to see the mother says, the Lord says, listen to, like the mother says to the father, listen to what I say. அதாவது நீங்க அதை வாசிங்க, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Genesis chapter 27 verse 8. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். Now my son, listen carefully and do what I tell you. உண்மையில நிறைய பேர் சொல்லுவாங்க யாக்கோபு வந்து ஏமாத்துக்காரன் அப்படினுட்டு. So many of the time people say that Jacob is a cheating person. நானா சொல்லுவேன் கிடையவே கிடையாது. I will say no. நான் ஒரு நாள் யாக்கோபு ஏமாத்துக்காரன்னு நான் 45 வருஷ பிரசங்கத்துல ஒரு நாள் பண்ணனதே கிடையாது. Not even once in my 45 experience of preaching I never said Jacob was a cheater. ஆனா ஏமாத்துக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாமே. But looks that the situation looks like he cheated. சில நேரங்களில் பூமியிலே நடக்கிற காரியங்களை பார்த்தால் பூமிக்கு ஏத்த மாதிரி இருக்காது. Said sometimes what's happening around the world in the places, it looks like the people cheating us. ஆனா இந்த வித்து காக்கப்பட வேண்டும். But the seed need to be protected. சோ இங்க சொல்லுகிறார், இந்த இளையவன் தான் அந்த வித்தை கொண்டு வர போகிறான். So the scripture says the only younger one is going to bring forward the seed. அப்பா சொல்றாரு, மூத்தவனை கூட்டிட்டு நீ சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வா, நான் சாப்பிடணும் அப்படிங்கறாரு. The father says bring the elder ones, I want to feed from his hand. ஏன்னா ஆசீர்வதிக்கணும். The reason why, because you want to bless him. அந்த காலத்துல வந்து ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டா அந்த ஆசீர்வாதத்துக்குரிய அவ்வளவு அவங்களுக்கு தான். In those days if somebody is blessed a person, that blessing belonged to that person alone. ஆனா நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும். கடைசில என்ன ஆகுது, யாக்கோபு போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தறாரு. We all know the story. Later Jacob went and received the blessing. அவனுக்கு பிறக்கிற 12 பிள்ளைகளும் பிறக்கிற கதையை பாத்தீங்கன்னா ஐயோ அது ஒரு பெரிய கதை போங்க. So if you see the next 12 children who was born for Jacob, that is another great story. நான் சில நேரம் நினைப்பேன், எங்க குடும்பத்துல நாங்களும் கிட்டத்தட்ட 12 பிள்ளைகள் தான். எங்க அப்பா கொஞ்சம் குடிப்பாங்க, குடிச்சா தெரியல இப்படி இருக்கும்னு நான் நினைப்பேன். யாக்கோபு குடும்பம் மாதிரி தான் போல நம்ம குடும்பமும். ஆனா அதை விட யாக்கோபு குடும்பம் பயங்கர மோசமா இருந்திருக்கே. ஆனாலும் எப்ப பார்த்தாலும் என் சிநேகிதனே, என் மகனே, என் குமாரனே யாக்கோபேன்னு சொல்றாருன்னா யோசிச்சு பாருங்களேன். பூமியில அவனுக்கு வந்து எப்படி இருந்தது, அவனுடைய ஹிஸ்டரியை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய லைஃப பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான போராட்டமான வாழ்க்கை தான். So most of the time in the scripture we can see how God represents Jacob is like he always calls his my son, my friend, my boy, and this the way that how he calls Jacob is amazing. அங்கே பார்க்கிறோம் அவனுடைய ஒரு மகன் யோசேப்பு பிறக்கிறான். There a son is born for Jacob is Joseph. அவருடைய சரித்திரமும் உங்களுக்கு தெரியும். And you all know his history. அவன் என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம். Let's see what he says. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's turn your Bible to Genesis chapter 45. என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினாலே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு, நல்ல கவனிங்க, ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7வது வசனம் பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க. Yeah, 45. Okay, Genesis chapter 45. 7. You read 7. Yeah, 7. But God sent me ahead of you to preserve for you a remnant on earth and to save your lives by a great deliverance. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த அத்தனை பிரச்சனைகளும், every problem which occurs in the life of Joseph தீமைக்கல்ல நன்மைக்கே. It's not for evil but for good. எதற்காக? உண்மையில அண்ணன் தம்பி தான் போட்டவன குழியில தள்ளி எல்லாம் பாடுபடுத்தினது அண்ணன் தம்பி தான். It is true that his own brothers they put him in the pit and sold him out. ஆனா இங்கே வந்து யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? But what did Joseph says here? நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க. Yes, you did the evil to me. ஆனா அதனால நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. But do not fear for that. உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க.
In order for your generation not to be destroyed, ஏன் அந்த வம்சம் ஒழியாமல் இருக்க வேண்டும்? why should that generation not to be destroyed? அவர் வித்து, His seed, அந்த வித்து அப்படியே வரணும். his seed should follow this generation. அப்படியே நீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, If you continue to see that, இந்த வித்து அழியறதுக்கு எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது. there's a lot of problem occurs in order to destroy the seed. பார்வோன் என்ன செய்யறான்? எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்றுன்னு சொல்றான். What did Pharaoh did? He wanted to kill all the male boy. ஆனா அந்த மருத்துவச்சிகள் காப்பாத்துறாங்க. But the midwives. nurse, the midwives, protecting the children. அப்ப அங்கேயும் ஒரு சதி பாருங்க. Even there's a plan. அது பிறகு பஞ்சம் வருது. And later comes the flood. அந்த எலிமெலேக்கு குடும்பமே மோவாபுக்கு போயிடுறாங்க. The Elimelech family went into Moab. அங்க போனா எலிமெலேக்கு செத்தாச்சு, மகனும் ரெண்டு மகமாரும் இறந்துட்டாங்க. There we can able to see the Elimelech and his 2 sons died. அப்ப அதுக்கு பிறகு எங்கெங்க வித்து வரும்? From later from there, how can they? The seed will follow. அந்த வம்சம் வர முடியாது. The seed will not follow. நகோமி சொல்றா ரூத் கிட்ட, And Naomi saying to Ruth, ஐயோ நான் இனி கல்யாணம் கட்டி நான் ஒரு பிள்ளைய பெத்து நான் உனக்கு கொடுத்து நீ கல்யாணம் கட்டி நீ பிள்ளை பிறக்கிறதுக்குள்ள ஒண்ணும் நடக்காது, நீ பாட்டுக்கு மோவாகு போன்னு சொல்றா. Naomi saying to Ruth, it's going to take a long while for me to bear another child and to give it to marry to you. Then you bear a child, it's going to take a long, you better go to your own nation. ஆனால் ரூத்தினுடைய மன உறுதி, But the assurance of Ruth, what she had, அந்த உறுதி என்ன செய்கிறது? அவளை பெத்லெஹேமுக்கு கொண்டு வருகிறது. that assurance brought her back to Bethlehem. அந்த பெத்லெஹேமுக்கு வந்ததினால அங்கே போவாஸ் என்கிறவனை திருமணம் பண்ணி அவனுடைய பிள்ளையின் தான் தாவீது. So because she came back to Bethlehem and there she met a person called Boaz and she got married to Boaz, and from there come the generation the King David comes in. சிலருடைய முகம் எப்படி இருக்குன்னா, எனக்கு என்னங்க யார பெத்தா நமக்கு என்னங்க, நீங்க என்னங்க இத சொல்லிட்டு கிடக்குறீங்க. Some of her faces I can able to read out like saying, doesn't matter who bore what, but let's talk something else. இவர் அவங்கள பெத்தாங்களா, இவங்க எதுக்கு, இதனால எங்களுக்கு என்னங்க லாபம்? What is the profit I can make knowing this? இந்த வித்தை காப்பாத்துறதுக்காக நீங்க அது லாங்கா நீங்க உட்கார்ந்து வாட்சிங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வித்தை காப்பாத்தி கொண்டாந்து இருக்காங்க தெரியுமா? It is a very important message because they protected the seed, so you can able to see how they bring this generation to bring forth the seed. சரி, இப்ப மத்தேயுல ஆதியாகமம் 3 ல இருந்து அப்படியே நாங்க மத்தேயுக்கு வருவோம். Let's turn our Bible from Genesis to Matthew now. அங்க முதலாம் வசனம் சொல்லுகிறது, The Matthew chapter 1 says, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. The word Matthew chapter 1 says, a record of the genealogy of Jesus Christ, the son of David, the son of Abraham. இப்ப வம்சம் வந்துட்டு பாருங்க. There we can able to see the generation now. அது எந்த வம்சம்? Which kind of a generation is this? கிறிஸ்து, Jesus Christ. இயேசு கிறிஸ்து, Jesus Christ. அந்த சந்ததி, That generation. அந்த வித்து, That seed. அந்த வம்சம். That generation. பிறந்துட்டாரா? Is he born? என்னங்க பிறந்துட்டாரா? Did he born or not? ரொம்ப சந்தேகமா பாக்குற மாதிரி இருக்கு. Look all very doubtful. அந்த சந்ததி, அந்த வித்து பிறந்துட்டா? Is that seed came in the world or not? ஆமா. Yes, he did. ஹalleluya. Amen. வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடுறோம்ல. Every year we celebrate Christmas. அந்த வித்து பிறந்துச்சு. That seed is born. அந்த திருடன் இருக்கிறான்ல, The thief is there. அவனுக்கு வேணும் இந்த வித்து அழிக்கணும். His plan is, his want is that to destroy the seed. ஏனென்றால் தேவன் அந்த வித்தை வைத்து ஒரு பெரிய தீர்மானம் வைத்திருந்தார். Because God has a great plan with that seed. அதை அவன் அழிக்க வேண்டும், அழிக்கணும், திருடணும், கொல்லணும் அவன் பிளான் பண்ணினான். And all his plan is for to destroy the seed, to kill and destroy and to murder. ஆனால் அவனால் ஒண்ணும் பண்ண முடியவில்லை. But he cannot do anything at all. அந்த வித்தை எதற்காக தேவன் அனுப்பினாரோ, What is the reason why God sent the seed is? எந்த வம்சம் வழியாக வந்ததோ, In which generation came? வந்து அந்த வித்து தான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டது. And that generation, the seed come and did everything what is supposed to be done. இப்போ இந்த மத்தேயு நீங்க வந்து 18க்கு பிறகு பாத்தீங்கன்னா, If you read Matthew chapter 1 from 18 onwards, அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் என்று இருக்கவே இருக்காது. After this verse 18, there is nowhere it says born this child was born to this father and nothing is no generation thing. ஒரு பிறக்க வேண்டிய ஒரு வம்சம் பிறந்து விட்டது. Because the seed which is supposed to be born is born in this generation. பிறக்க வேண்டிய ஒரு ஜாதி, ஒரு ஜனம் பிறந்து விட்டது. The people, the generation need to be born is born already. பிறக்க வேண்டிய ஒரு வித்து பிறந்து விட்டது. The seed which is supposed to be born is born already. அது எப்பொழுது பிறந்தது? When it was born. அது எங்கே பிறந்தது? Where it was born. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், through Jesus Christ. அங்கே பெந்தேகோஸ்தே நாளிலே on the day of Pentecost, சபை பிறந்தது. the church has been born. சபை பிறந்தது. The church is born. நானும் நீங்களும் தான் அந்த வித்து. You and me are the seed. நானும் நீங்களும் தான் அந்த ஜாதி. You and me are the people. ஐயோ, Amen. ஒரு ஆமென் கூட ஐயோ என்னங்க? They didn't understand. அது அப்படியே நான் ரொம்ப வேற மாதிரி சொல்லிட்டேனோ?
கதை மாதிரி சொல்லிக்கிட்டு வரேன், நான் பிரசங்கமே பண்ணல. இன்னும் நாங்க எங்களுக்காக, For us, for our sake, எனக்காக, for my sake, இந்த ஒரு வித்து this one seed. எப்படியெல்லாம் காப்பாத்தி வந்துச்சு இல்லையா? You can able to see how they protected the seed in order to come for me. யாருக்காக? For who it is? எனக்காக. For my sake. வேணா இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 53ல பாருங்க. Let's turn the Bible to Isaiah chapter 53. அவர் அந்த வித்து என்னெல்லாம் பாடுபடும், இந்த வித்து இருக்குல்ல, அந்த வித்து என்ன பாடுபடுங்கிறத குறித்து சொல்றாரு. And this seed, what it will suffer, it will say said here. அப்போ அந்த வித்து என்ன செய்யுதான், அந்த தூரத்துல என்னை உங்களை பாக்குதான். And that seed is looking from us from the far away distance. 8வது வசனம், அதாவது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8வது வசனம். Isaiah chapter 53 verse 8. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? Amen. By oppression and judgment he was taken away, and who can speak of his descendants? 10வது வசனம் சொல்கிறது, Verse 10 says, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவர் தமது சந்ததியை கண்டு. Yet it was Lord's will to crush him and cause him to suffer, and though the Lord makes his life a guilt offering, he will see his offspring and prolong his days. அன்னைக்கு அவர் அடி வாங்கும் பொழுது, On the day he was getting suffered, அவரை சவுக்கினால் அடிக்கும் பொழுது, they were beating him with lashes, அவரை துப்பும் பொழுது, they were spitting on him, அவர் கோலால் அவருடைய தலையை அடிக்கும் பொழுது, while they smacking on the rod, முள்முடியை சூடும் பொழுது, they placed the throne of thorns அவர் in him. யாரை கண்டாராம்? Who did he see? யாரை கண்டாராம்? Who did he was seeing from far? என்னை கண்டார். He looked at me. உங்களை He கண்டார். looked at you. தூரத்துல பார்த்தாரு. He looked at you from far distance. இந்த கிரயம் செலுத்தினால் தான் இவள் மீட்கப்படுவாள். If only I go and pay this price, he will be saved. ஏனென்றால் அங்கே ஏதேன் தோட்டத்தில் அவன் திருடி விட்டான். Because on the Garden of Eden, he was stealing things. அந்த உறவை திருடி விட்டான். He stole that relationship. அந்த உறவை நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்றால், If I want to give back the relationship, நான் பலியாக வேண்டும். I need to be a sacrifice. பலியானார், He did a sacrifice, உறவை கொடுத்து விட்டார். and all the same way he given back the relationship. இப்போ ஒரு கனியை ஏவாள் சாப்பிட்டால, You all know that one fruit was ate by Eve. அடுத்த கனியை சாப்பிட்டது யார்? Who was the one that ate the next fruit? ரெண்டு மரம் இருந்தது இல்ல? There was two trees. ரெண்டாவது மரக்கனி யார் சாப்பிட்டிருக்கோம்? Who was the one who ate the second fruit? இன்னும் சாப்பிடலையா? இன்னைக்கு சாப்பிட்டுருவோம். ஜீவகனி. It's a fruit of life. நித்தியமானது. It is eternal. யார் ஜீவன்? Who is alive? இயேசுதான் ஜீவன். Jesus Christ is alive. யார் ஜீவகனி? Who is the fruit of life? இயேசுதான் ஜீவகனி. He is the fruit of life. யார் ஜீவ அப்பம்? Who is the living bread? இயேசுதான் ஜீவ அப்பம். Jesus is the living bread. ஏன் நாங்கள் இங்கே அப்பத்தை வைத்திருக்கிறோம்? Why do we place the bread here? நினைவு கூறுகிறோம். In order to remember. எதை நினைவு கூறுகிறோம்? What do we remember? அந்த ஜீவனை நினைவு கூறுகிறோம். We remember the life. நித்தியத்தை நினைவு We கூறுகிறோம். remember the eternal. இப்போ நானும் நீங்களும் So today you and me, அந்த வித்தை சாப்பிட்டுட்டோம். we ate that same எப்பொழுது fruit. சாப்பிடுகிறோம்? When we eat, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். Jesus Christ, Lord, come in my heart. நீர் எனக்காக மரித்தீர். Lord, you died for me. நீர் எனக்காக ஜீவனை Lord, கொடுத்தீர். you given the life for me. நீர் உயிரோடு எழும்பி விட்டீர். Lord, you risen. நீர் மீண்டும் வரப்போகிறீர். You come back again. இதை யார் விசுவாசிக்கிறார்களோ, Whoever believes this, அந்த விசுவாசிச்ச உடனே as soon as you believe அந்த it, ஜீவ வித்து நமக்குள்ள வந்துருது. that living fruit will come in us. சாப்பிட்ட உடனே அவளுக்கு அங்க அவங்க அந்த சமூகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் அல்லவா? Immediately as soon as they ate the fruit, they separated from the presence. அது சாப்பிட்ட உடனே தானே அவங்க தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டார்கள் அல்லவா? As soon as they ate the fruit, they realized they are naked. இப்போ நாங்க சாப்பிட்ட உடனே, As today now as we eat, நாங்கள் அவரோடு ஒப்புரவாகி விடுகிறோம். we reconcile with him. சாப்பிட்ட உடனே As soon as we eat, எங்களுக்கு ஒரு இரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்கிறது. there's a garment of salvation is been provided for us. நாங்க நிர்வாணிகள் அல்ல. We are no more naked. நாங்க சொல்ல முடியாது நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போனேன் என்று. We cannot say that I came naked as I go naked. நான் வந்ததே நிர்வாணி தான். Yes, I came naked. ஆனால் இப்பொழுது நான் நிர்வாணி அல்ல. But I am not naked anymore. என்னிடத்தில் என்ன இருக்கிறது? What is in me? இரட்சிப்பின் வஸ்திரம் The இருக்கிறது. garment of salvation is in me. நீதியின் சால்வை இருக்கிறது. The righteousness, the shawl of துதியின் வஸ்திரம் righteousness. இருக்கிறது. துதியின் வஸ்திரம். The praise of garment of praise is ஜீவ there. கிரீடம் இருக்கிறது. There's a living throne in me. அந்த பொக்கிஷம் எனக்குள்ளே இருக்கிறது. The treasure is in me. பரலோகம் எனக்குள்ளே இருக்கிறது. The heaven is in me. நான் இப்பொழுது என்ன வைத்துக் கொண்டிருக்கிறேன்? What do I have in him? இந்த மண் பாண்டங்களிலே, In this pot of clay, இந்த ஒண்ணுக்கு உதவாத இந்த மனுஷி, the useless, worthless person. ஒன்னு படிப்பு அறிவில்லாத மனுஷி, I have not studied, educated. பட்ட பதவி இல்லாத ஒரு மனுஷிக்குள், There's no degree or university level for me. பொன்னும் பொருளும் இல்லாத ஒரு மனுஷிக்குள் The one without any gold or silver. என்ன இருக்குது? What is in me? ஜீவன். The life is in us. பரலோகம். The heaven is in me. இந்த பரலோகத்தை நான் எடுத்துட்டேன்.
I received the heaven in me. விசுவாசித்து இப்போ நான் ஏன் காவலாளனா இருக்கணும்? So I received the heaven with faith. Why should I be a watchman now? அவங்க காவலாளனா இருந்தார்கள். Yes, they were a watchman ஏன்னா இந்த வித்து வரணும்ல, because the seed should come. அதனால காவலாளனா இருந்தார்கள். They were watchmen in those days. இப்ப Now மணவாட்டியே the bride, ஆயத்தப்படு, prepared. ஆயத்தமாக, Be prepared. காவலாளனா இரு. Be as a watchman. ஏன் ஆயத்தமா இருக்க சொல்லுகிறார்? Why should we need to be watchmen? இயேசு கிறிஸ்து ஏன் ஊமையை சொல்லுகிறார்? Why is Jesus Christ talk in parables? ஆயத்தமா இருந்த 10 கன்னிகையில் In the 10 brides who has been prepared, 10 பேர் ஆயத்தமா தான் இருந்தாங்க. there were 10 brides prepared, ஆனால் but 5 பேரிடத்தில் எண்ணெய் இல்லை. 5 brides did not have the oil. 5 பேரிடத்தில் தான் எண்ணெய் இருந்தது. Only 5 brides had the oil. அத அவங்க பார்க்கல. They did not see that. அவங்க அதை ஆயத்தமாக்கல. They was not getting prepared for that. அதை ஆயத்தப்படுத்தல. They did not prepare it. இன்றைக்கு Today, நானும் நீங்களும் you and me, காவலாளனா இருக்க வேண்டும். be as a watchman. காவலாளனா இருக்க வேண்டும். Let us be a watchman. எதுக்கு காவல்? For what? நாங்க சிசி கேமரா கிடையாது. We are not a CCTV camera. அவங்க என்ன பண்றாங்க? What are they doing? அவங்க என்ன உடுத்தி இருக்காங்க? What kind of dress they wearing? இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. Oh, they just came அவங்க alone. ஏன் வரல? Why he didn't come? இவங்க என்ன நகையோட வந்திருக்காங்க? Oh, they came wearing jewels. அவங்க நகையெல்லாம் இல்லாம வந்திருக்காங்க. She now wearing jewels. நகையெல்லாம் அடகு வச்சிட்டாங்களோ? Oh, maybe they were dead. They put the debt. நகையெல்லாம் கொடுத்துட்டாங்களோ? Or they given away the இவங்க jewels. நகையே இல்லாம இருந்தாங்க. They were without jewels. இப்ப நகைலாம் போட்டு வராங்களே. Now they wearing jewels. எங்கேயோ ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிருக்காங்க. There is some kind of a change. Business அது happened. நல்ல பிசினஸா கள்ள பிசினஸா? Is it a good business or evil business? இது வீடியோவும் ஆடியோவும் சேர்ந்து ஓடும். So this video and audio go together in one place. இந்த வீடியோ ஆடியோவும் தானே மட்டும் ஓடாது. It does not go by itself. இது மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிடும். And it goes share to others. ஏன்னா என் மகன் சொன்னா மம்மி உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்றேன்னா. And my son says, "Mommy, I'll also share my video camera." அப்படினா அவனும் பார்க்கலாம் நானும் பார்க்கலாம். Which means he can see and I can see as well. யார் வரா? Who is coming in? யார் போறா? Who is going out? என்ன பண்றாங்க? What are they doing? ஏது பண்றாங்க? What are they doing? இதாங்க. Is this life? இதுக்கா காவல்? Is this the watch need? இல்ல. No. மத்தவங்களை ஆயத்தப்படுத்தணும். We are preparing others. ஆனால் But நானும் நீங்களும் என்னை நானே ஆயத்தப்படுத்தி என்னை நானே நான் காவல் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ளே அங்கே பரலோக ராஜ்யம் இருக்கிறது. So you and me should prepare ourselves first and we should safeguard ourselves because there's a life which has been kept for us. ஆனா நானும் நீங்களும் பாக்கியவதிகளும் பாக்கியசாலிகளா இருக்கிறோம். But you and me are blessed. ஏன் தெரியுமா? Do you know why? எங்களால முடியாதுன்னு தெரியும் ஆண்டவருக்கு. But God knows very well that we cannot do by ourselves. எங்களால முடியாது என்றதினாலே அவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அருமையான காவலாளனை கொடுத்திருக்கிறார். Because God knows very well that you and me cannot do by ourselves and God has given us a wonderful watchman to us. யார் அது? Who is that? பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit of God. ஹalleluya. Amen. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். The Holy Spirit of God is provided for us. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு என்ன செய்றாராம்? எங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறாராம். What is the Holy Spirit of God? Does he strengthen our inner man? அவர் அச்சாரமாய் இருக்கிறாராம். He is been our seal for us. அச்சாரம் என்றால் என்ன? What is meaning of a seal? அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. There's many meanings for that. அச்சாரம் என்று சொல்லும் பொழுது முன் பணம், ஒரு அட்வான்ஸ் கட்டின மாதிரி. Oh, it's a guarantee. That means he's giving a money in advance. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை எனக்கும் உங்களுக்கும் ஒரு அட்வான்ஸ் மாதிரி கட்டிட்டாரு. So the Father God has given the Holy Spirit as an advance for us. இப்போ வெச்சுக்கொள்வோமே, இது ஒரு பெரிய வீடு. Let's see, there's a big house there. இதுக்கு நான் ஒரு அட்வான்ஸ் கட்டிட்டா, if I paid an advance for this, அது யாருக்கு சொந்தம்? who does it belong to? அட்வான்ஸ் கட்டினவங்களுக்கு தான். It belongs to the person who paid the advance. ஒரு 10% தான் கட்டி இருக்கு. I just paid 10%. இன்னும் 90% கட்ட இருக்கு. Still 90% yet to be paid. ஆனாலும் But still, இது யாருக்கு சொந்தம்? who does it belong to? அட்வான்ஸ் கட்டினவருக்கு. The one who paid the advance. இப்ப யார் அட்வான்ஸா இருக்கிறாரு? So who is an advancer? பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit of God is எனக்காக guaranteed. உங்களுக்காக. For you and for me. அந்த பரலோகத்திற்குள் நுழைவதற்காக. In order to enter into the heaven. அந்த பரலோகம் எனக்குரியது. That heaven belongs to me. பரலோகத்தினுடைய நன்மைகள் எல்லாம் எனக்கு தான். The goodness of heaven belongs to me. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொக்கிஷம் எனக்கு தான். The treasure which is in the house is for me. ஒரு அட்வான்ஸ் கட்டி, See, in order to pay the advance, நீ இப்ப அனுபவிச்சு கொண்டு இரு. you just enjoy that treasure. நான் சீக்கிரமாய் வருவேன். Surely soon I will come. வந்து
once I come, முழுவதுமா உனக்கு நான் கொடுத்துருவேன். I will give entire thing to you. அதுவரையும் Until then, உனக்கு அட்வான்ஸ் கட்டி இருக்கேல்ல, I've been paid that once to you. இந்த வீட்டை நீ காப்பாத்திக்கோ. Sis, protect this house. ஏன் Why? ஏன் காப்பாற்ற வேண்டும்? Why you should protect? திருடன் இருக்கிறான். Because the thief is there. அந்த திருடன் திருடுவான். That thief will steal. இப்ப இந்த வீட்டினுடைய பொருள் பொக்கிஷம் என்னது? So what is the treasure in that house is? இந்த வீட்டுக்குள்ளே In this house, தேவன் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்கிறதான 9 கனியையும் இங்கே வைத்திருக்கிறார். so in this house, God has kept all the 9 fruits of spirit: the love, joy, peace, patience, self-control, goodness, faithfulness, gentleness, and all things in there. இந்த ராஜ்யத்திற்குள்ளே In this kingdom, இதுதான் இருக்கிறது. this is what is there. ஏனென்றால் இருளின் ராஜ்யத்திலே இருந்து From the darkness of kingdom, வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டோம். He brought us into the light of darkness. இப்போ எங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? What is in us now? ஆவியின் கனி. The fruit of spirit is there. அதிலே ஆவியின் கனியில் மிக முக்கியமானது என்னது? What is the most important fruit of spirit? அன்பு. The love. அன்பு. Love. இதை காத்துக்கொள்ள வேண்டும். We need to protect that. இதை எப்படி காத்துக்கொள்வது? How can we protect it? என்னால் முடியாது. I cannot do it. ஆவியானவராலே முடியும். Only the Spirit of God can do it. ஆவியானவர் சொல்லுகிறார், The Spirit of God நீ says, குறைவாய் இருந்தால் if you have shortage, நீ என்கிட்ட கேளு, you can ask me, நான் உனக்கு தருவேன். and I will give it to you. என்னுடைய வாழ்க்கையிலே In my life, பல வருஷங்களாக for many years, இந்த ரெவலேஷன் தெரியாது, இந்த வெளிப்பாடு எனக்கு தெரியாது. I was not knowing about this revelation. ஜெபம்னாலே I was thinking that when I say prayer, ஏதாவது ஒன்று தாரும் கேட்டு தான் நான் பழக்கம். I always used to say that, like, Lord, give me this, சின்ன give me that. வயசுல இருந்தே From my childhood. ஆண்டவர் அதே தாரும் இதே தாரும், அங்கே வாரும் இங்கே போரும், இதே செய்யும் அதே செய்யும், அப்படி செய்யும் இப்படி செய்யும், இப்படியே இதுதான் ஜெபம். என்னுடைய ஜெபமே இப்படியாகத்தான் இருந்தது. Lord, my prayer was like this: Lord, give me this, give me that. Come with me, come do this, do for me this, that. ஏன்னா அதுதான் தேவையா இருந்தது. Because that is what the need. அது தேவையா அல்லவா? Yes, it is a need. இன்று இங்க இருக்கிற நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது அல்லவா? Every one of us here, we have a lot of needs. மார்ட்கேஜ் கட்டணும், We need to pay the mortgage. ஃபீஸ் கட்டணும், We need to pay the fees. ஃபோன் பில் கட்டணும். We need to pay off the phone bill. இது ஒரு தேவை இருக்கிறது. Yes, these kind of needs are there. ஆனால் But உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். I would like to share a good news for you. இந்த நல்ல செய்தியை நாங்கள் 100 1000 தடவை கேட்டிருக்கிறோம். We have heard this good news many thousand times. இந்த 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 ராஜ்யம் நமக்குள்ளே வந்துவிட்டு, இது வித்து வந்துவிட்டது அல்லவா? Once the kingdom, the seed come into us. அங்கே மத்தேயு 5 6 7 நீங்கள் கண்டிப்பாக வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். This Matthew chapter 5 6 7, we should keep on meditating and reading about this. நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பைபிள் இப்படி மடக்கி பாருங்களேன், இந்த முன்னுக்கு மட்டும் வீங்கி போய் இருக்கும். பாத்திருக்கீங்களா? வயிறு Many முன்னுக்கு of you வந்த fold மாதிரி. the Bible, the front part will be a little bit உங்க swollen. பைபிளை கொண்டாந்துருக்கீங்களா தெரியாது. இப்ப எல்லாருமே இந்த இதுல வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. பரவாயில்ல, நல்லதுதான், போன்ல வச்சுக்கிடுங்க, நல்லதுதான். இருந்தாலும் இது ஒண்ணு கொண்டு வந்தா நல்லது. Amen. I'm not sure how many of you brought the Bible. Yes, these technology is good, அப்படி but பைபிள் கொண்டாந்தவங்க இப்படி திருப்பி பாருங்க, யாருக்கெல்லாம் வயிறு வீங்கி இருக்குன்னு பாருங்க உங்க பைபிள்ல. I recommend you to just carry your Bibles at the same time. Just நீங்களும் look into that and see where the Bible is. கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வயிறு முன்னுக்கு வீங்கி இருக்கும், பாத்திருக்கீங்களா? So many of the Bibles, the tummy will be a bit swollen. ஏன்னா அவங்க வாசிக்கிறதெல்லாம் ஏசாயாவும் சங்கீதம் மட்டும்தான். The reason because they always read Isaiah and Psalms. அழுக பிரச்சனை வந்துட்டுன்னா ஓடி போய் சங்கீதத்தை வாசிக்க வேண்டியதுதான். Immediately once they jump in some kind of sorrow come in their life, they jump into Psalms. ஏன்னா தாவீது ஒரே புலம்பிக்கிட்டு குமுறிக்கிட்டே தானே இருப்பாரு. Because we can see that David always lament and cry out. அத வாசிக்கும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே மூக்கு சீந்தி சங்கீதத்தை வாசிப்போம். So many times when we go into sorrowful situation, we cry out like David, my God, why have you forsaken me? அதுக்கு பிறகு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா ஏசாயாவுக்கு ஓடிடுவோம். So suddenly if we feel joyful, then we run up to Isaiah. ஏன்னா அங்கே சொல்லுவார் அல்லவா, பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன், வனாந்தரத்தை வயல் நிலமாக்குவேன்னு அங்க ஓடிடுவோம். There we can see a lot of promises God gives us. Fear not, do not worry, I am there for you. ஆனா மத்ததெல்லாம் பாவம் எலும்பு தோலுமா உள்ள போய் நிக்கும். But the rest of the scriptures, if we see that, it's all just remain in that place. யாரெல்லாம் இந்த வித்தை, அதாவது இந்த வித்தை சாப்பிட்டு இருக்கிறீர்களோ, இந்த வம்சத்தில் சேர்ந்து இருக்கிறீர்களோ, so whoever belongs and taken the seed into you, கண்டிப்பா நீங்கள் மலை பிரசங்கத்தை வாசிக்க வேண்டும். every time you should recommend that you should read the mountain இந்த preaching. ராஜ்யத்துக்குரியதான வல்லமை, இந்த ராஜ்யத்துக்குரியதான பலன் அங்கே இருக்கிறது. Because the power which need for this kingdom is there in that scriptures. அத நம்ம வேற யாருக்கும், அது வெளியில உள்ள ஜனங்களுக்கு விட்டுறோம். We always think that is not for me, it's for somebody else. இன்றைய நாளிலே In today, ஆயத்தப்படு, be prepared, ஆயத்தப்படுத்து.
get prepared others. காவலாளனா இரு. Be as a watchman. இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். Let us examine ourselves. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், The psalmist says, ஆராய்ந்து பாரும் கர்த்தாவே, Lord, examine my heart, O Lord. வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து, Lord, is there anything grieving your heart? என்னை நித்திய வழியிலே நடத்தும். Lord, lead me towards eternity. ஒவ்வொரு நாளும் கேட்கணுங்க. Ask this every day. அன்பானவர்களே, Dear loving children, நானும் நீங்களும் you and me, விசேஷித்தவர்கள். we are a special person. ஏன் விசேஷித்தவர்கள்? Why we are special? ஒரு 10 கிலோ நகை போடுறனால அல்ல. Not because we have 10 kilo of gold in us. ஆமா, அட்டியல் ஒட்டியல் கிட்டியல்னு அது அப்படியே இருக்கும் பாருங்க. இங்க இருந்து இங்க ஆரம்பிச்சாங்கன்னா தொப்புள் வரைக்கும் இருக்கும். அதுக்கு இல்ல, அது இல்ல. Not because we wear 10 kilo of gold. அது அப்படி போடணுமா? இது என்னமோ பாவம், நம்மளுக்கு தான் சொல்லி இருக்குது. இங்க ஒண்ணு மாட்டி அப்புறம் இங்க ஒண்ணு மாட்டி இப்படி மாட்டி இங்க மாட்டினீங்கன்னா தான் நீங்க விசேஷித்தவர்கள். So it says you just wear many kind of gold and you will be special. எத்தனை வீடு இருக்கு? How many house you have? ஐயோ, இங்க உண்டு அங்க உண்டு அவைட்ட உண்டு இவைட்ட உண்டு இதெல்லாம் அங்கேயும் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு நாளும் அது நினைக்காது. ஏன்னா அதெல்லாம் இந்த பூமியில விட்டுட்டு போறோம். Yeah, that kind of assets will not stay forever because we're going to live on the earth as we live. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? What does the Bible says? இந்த நாள் நல்ல நாள். Today is a good day. இது யார் தெரியுமா சொல்லுவா? Do you know who say this? இந்த குடுகுடுப்புக்காரே பாத்துக்க. குடுகுடுப்பு இங்கே இல்ல, நம்ம ஊர்ல டாங்க 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 அடிச்சிட்டு நல்ல நாள் நல்ல நாள் அப்படிமா. வேதமும் அதை தான் சொல்லுகிறது. Back in India, Sri Lanka, there is a man used to come with like a small instrument, says today is a good day. எந்த நாள் நல்ல நாள்? Which day is a good day? கொஞ்சம் பக்கத்துல உள்ளவங்களை லேசா தட்டி, ரொம்ப இடிச்சிராதீங்க, மயங்கி கேங்கி விழுந்துருவாங்க. லேசா தட்டி சொல்லுங்க, இந்த நாள் நல்ல நாள். Today is a good day. நல்ல மண்டைக்குள்ள போற மாதிரி சொல்லுங்க. Just say in a way that it will stay. This is the day. மேதவஸ் இந்த நாள் சொல்லுங்க. இந்த நாள். This is the day. இந்த நாள். This is the day. நேதா. Is it yesterday? நாளைக்கா. Is it tomorrow? இந்த நாள். Today. இந்த நாள். Today. நானும் நீங்களும் எப்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்? Do you know how we've been called to live? இந்த நாள். Today. அதுக்காக நம்ம ஊர்ல சொல்லுவாங்க காப்பல்லா பீப்பல்லா ஜொலிக்கரப்பல்லா எட்ட மேரனோ பேன்சூன். அப்படி கிடையாது. அது உங்களுக்கு சொல்ல தெரியாது. அதாவது நம்ம ஊர்ல பாடுவாங்க. காப்பல்லா பீப்பல்லான்னா நல்ல சாப்பிடு, நல்ல குடி, நல்ல ஆடு, நல்ல தூங்கி, செத்தா சாகு, போனா போ. அது அப்படி இல்ல. Okay. அது இல்ல. It says like eat as much as you want, drink as much as you want, party, enjoy. Not in that way. நம்ம ஊர்ல பரங்கின்னு ஒரு கூட்டம் இருக்கு. Burgers. There's a group of people called burgers. அவங்க அப்படிதான் வாழ்வாங்க. They live like that. அவங்க அப்பயே நல்லா ஆடி பாடி குதிச்சு சாப்பிட்டு உடுத்தி கிட்டித்தி நாளைக்கு செத்தா என்ன இருந்தா என்ன ஒண்ணும் இருக்காது. ஓட்டாண்டி மாதிரி இருப்பாங்க. They live their life like and they enjoy in the way that there's no tomorrow for them. ஆமா, அன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட Dress-அ பாத்தீங்கன்னா ஐயோ அவ்வளவு அழகா Dress போட்டுருப்பாங்க. So they dress like so well, you know. ஆமா, முன்ன வந்து அவங்களுக்கு இப்படி தான் ஆடுவாங்க. இப்படி ஒரு ஆட்டம் தான். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவங்க அதே ஆட்டம் அதிலே தான் இருப்பாங்க. அந்த ஸ்விங்லேயே தான் இருப்பாங்க, தண்ணி அடிச்சிட்டு நல்லா. Yeah, they have the one kind of motion movements or dance movements. They hold on to that dance movement. அந்த பரங்கி மாதிரி இருந்தாலும் பரங்கி மாதிரி இருக்காதீங்க, மணவாட்டி மாதிரி இருக்க வேண்டும். So do not be like that burgers, be like a bride. மணவாட்டி எத்தனை நாளைக்கு மணவாட்டி? How many days the bride will be like a bride? எத்தனை நாள்? How many days? ஒரு சட்டை வாங்குறதுக்கு 6 மாசம் சுத்துவா. Just to buy one shirt they go for 6 months. ஐயோ, மேட்சிங் பார்த்து இந்த சவுத் ஹால் தான் முழு சவுத் ஹாலே சுத்தனாலும் சட்டை கிடைக்காது மணவாட்டி. So they will go the whole south hall but still they could not find a shirt for them. இந்த மணவாளன் இருக்கால, இந்த பையன் பாய் இருக்கால, முத நாள் போய் ஷர்ட் வாங்கிட்டு வருவான். நாளைக்கு தான் கல்யாணம்னா முத நாள் ஓடி போய் ஷர்ட் வாங்கிட்டு வருவாரு. So if you see the bridegroom situation, if tomorrow is a wedding, today he will go and buy the shirt. ஆனா இந்த மணப்பெண் இருக்கா பாருங்க, அவளை போட்டு தேய்ச்சி தப்பி அடிச்சு கிட்டிச்சு ஒரு 6 மாசமா அந்த கிரீமை போட்டு இந்த கிரீமை போட்டு, பையன் வந்து பார்த்த அன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பான், கல்யாணத்து அன்னைக்கு வேற மாதிரி இருப்பா. இவ தானா அவ தானா இவனு, அவன் குழம்பி குடும்பம் குழம்பி, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. இங்கிலீஷ்ல அவருக்கு வரவே மாட்டேங்குது. We can see the bride how they get prepared for 6 months with all their makeup, and the bridegroom believes all the makeup, and then later day after married, this is not the person I met actually, it should be someone else. Then there's a lot of confusion happens, the problems arise in the family. This is how it happens. எங்க சர்ச்சில் ஒரு பிள்ளை அப்படிதான் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டு, நானா போய் அவளை ஜெபிக்கணும். அவ வந்தோன்னு பயந்துட்டேன், நீயா போய் தொட, ஏன்னா வேற மாதிரி இருக்கா, ஏன்னா ஆயத்தம்.
அவளை ஆயத்தப்படுத்திருக்காங்க கல்யாணத்துக்காக. So in our church, one of the bridegroom was like so much made up well, and we could not able believe that she's then that means they get prepared so much well for the wedding. அன்னைக்கு ஒரு நாள் தாங்க. Just one day wedding. அப்படிதானே? Amen. Yeah. வீட்ல போய் தொடச்சானா தொடச்சது தான், கதை முடிஞ்சு போச்சு. So for after that one day, once she wiped out the makeup, that's finished. ஆனா அவ ஆயத்தமா இருக்கால? But she was prepared. எவ்வளவு ஆயத்தமாகறாள்? How much she got prepared? எத்தனை மாதங்கள் ஆயத்தமா How இருக்காங்க? many months she was getting ஒரு prepared? நாளைக்காக. Just for that one day. நானும் நீங்களும் Today, you and me. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். Every day we should be prepared. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். We should be prepared day by day. நாளைக்கு நான் ஆயத்தமாகிறேன். Tomorrow I'll get இன்னைக்கு எப்படி prepared. நாளும் வாழ்றேன் என்று அல்ல. Not like tomorrow I'll get prepared, today I can live as it's want. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். You should get prepared day by day. நீங்க Every day. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். You should examine yourself. நாங்க கர்த்தருடைய பந்திக்கு நேராக வர போகிறோம். We're going to come into the Holy Communion. ஆராய்ந்து பார்ப்போம். Let us examine ourselves. நான் அன்பினால் நிறைந்திருக்கிறேனா? Am I filled with love? நான் சொன்ன அளவு ஒரு காலத்துல நான் 3 நாள் உபவாசம் பண்ணுவேன் இந்த அரிசி பருப்புக்காக. So in those days I would say I'll pray for this just for the rice and lentils for 3 months. ஆமா, பேய் விரட்டுறதுக்காக எல்லாம் உபவாசம் கிடையாது. No, I will not fast to cast out the demons. இந்த அரிசி பருப்புக்காக. Just for this rice and grain. 40 வருஷத்துக்கு முன்ன. 40 years ago. ஆனால் But இப்போ நான் எதுக்கு தெரியுமா ஜெபம் பண்றேன்? do you know why I'm fasting now? அன்பினாவே தாரும். Lord, give me the spirit of love to me. ஏன்னா அன்பு இருந்தாதான் Because if only we have love, சகலத்தையும் தாங்க முடியும். we can able to sustain everything. சகலத்தையும் சகிக்க முடியும். We can able to sustain everything. சகலத்தையும் நாங்கள் செய்து முடிக்க முடியும். We can able to finish everything. அன்பு இருந்தால்தான் Only if we have love, மன்னிக்கும். we can able to forgive. அன்பு இருந்தால்தான் Only if you have love, விசாரிக்கும். it will care. அன்பு இருந்தால்தான் If only you have love, நாங்கள் விட்டு கொடுக்க முடியும். we can able to give up. அன்பு இருந்தால்தான் Only if we have love, குறை சொல்லாது. it will not gossip. அன்பு இருந்தால் If you have love, என்ன பெரிய குற்றங்களா இருந்தாலும் அதை மன்னித்துக் கொண்டே இருக்கும். whatever the problem is there, we can able to forgive. அட்வான்ஸா என்ன கொடுத்தாரு? What did he give in advance? இந்த கல்யாணத்துக்கு முன்ன என்கேஜ்மென்ட்ல கொஞ்சம் சீதனம் கொடுப்பாங்கல்ல? If you see in the marriage, before they get married, they'll give kind of a bribe. அது மாதிரி சீதனம் கொடுத்திருக்காரு. That kind of a பிதாவாகிய தேவன் the Father God திருச்சபைக்கு to the church, தன்னை கொடுத்து தன் மகனை கொடுத்து he given his son அட்வான்ஸா as an advance. அன்பின் ஆவியை He கொடுத்திருக்கிறார். given the spirit of love. சந்தோஷத்தின் ஆவியை He கொடுத்திருக்கிறார். given the spirit of joy. சமாதானத்தின் ஆவியை He's given the கொடுத்திருக்கிறார். spirit of peace. இதை நானும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். It's just you and me should believe in வீடு this. வந்தால்தான் சந்தோஷம் என்றால் அது இந்த மாம்ச சந்தோஷம். If you say the joy will come back again, that is the fleshly joy. எனக்கு பணம் வந்தால்தான் சந்தோஷம் என்றால் அது மாம்சத்தினால் உண்டான If சந்தோஷம். only I get money, that's not a joy, that's a fleshly joy. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். But God has provided you and me in a free. அது சந்தோஷம். And that is a joy. அது சமாதானம். That is a peace. எந்த சூழ்நிலையிலும் Any situation, உலகமே உருண்டு பிறண்டாலும் even the world go upside down. உங்களை குறித்து அவமானமாய் பேசினாலும் People may talk rubbish about உங்களை you. நிந்தித்தாலும் They oppress you. உங்களுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலும் Even if they take everything from you, உங்கள் சமாதானத்தை ஒருவராலும் எடுக்க முடியவே முடியாது. nobody can take a peace away from you. ஒருவனுக்குள் சமாதானம் இருந்தால்தான் If one have a peace, அவன் சுகமாய் இருக்க முடியும். he can live healthy. ஒருவனுக்குள் சமாதானம் இருந்தால்தான் If one have the peace, அவன் சந்தோஷமாய் தூங்க he முடியும். can sleep peacefully. இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாய் தூங்குகிறோம் என்றால், Today you are sleeping peacefully because சமாதானமாய் தூங்குகிறோம் என்றால், you are sleeping peacefully அந்த because அட்வான்ஸ் பே பண்ணின அந்த அட்வான்ஸ் காரர் நம்மளோடு இருக்கிறார். the one who get paid advance is with us. இன்று உலகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் Today if you see the world, எல்லாருக்குள்ளே சோர்வுதான். there's always Stress. sorrow, joy. எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ். There's a lot of stress around people. இந்த ஸ்ட்ரெஸ்ங்கற வார்த்தை திருச்சபைக்குள் இருக்கவே கூடாது. This word stress should not exist in church at all. ஏன் தெரியுமா? Do you know why? அந்த ஸ்ட்ரெஸ் சிலுவையில் அறைந்து விட்டார். Because God has crucified the stress on the cross. அந்த வியாதியை சிலுவையில் அறைந்து விட்டார். He crucified the sickness on the cross. அதை நானும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You and me should believe in this. மணவாட்டி திருச்சபையே, The old bride church, ஆயத்தப்படு. be prepared. ஆயத்தப்படுத்து. Get yourself prepared. காவல் காத்துக்கொள். Be watchful. எங்களுடைய பொருள்கள் எங்களை விட்டு போகலாம். Our things may go away from us. எங்கள் குடும்பம் எங்களை விட்டு போகலாம். Our family will go away from us. எங்களுடைய உறவுகள் எங்களை விட்டு Our போகலாம். relations will go away from எங்களுடைய us. பொசிஷன் எங்களை விட்டு Our போகலாம். position will go away. எங்கள் பொன் வெள்ளி எங்களை விட்டு The போகலாம். gold and silver will go away. இந்த ராஜ்யத்தின் மகிமை, இந்த ராஜா எங்களோடு இருக்க But the வேண்டும். glory of kingdom of God, the God will be with us. எப்பொழுதுமே ராஜா இருக்கிறாரா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். Every time examine and see is the king is within you. எப்பொழுது தெரியுமா ராஜா இருப்பார்? Do you know when the king will be there? இங்கே சமாதானம் இருந்தால்தான். When there is peace there. நான் பாடுறதுனால கிடையாது, Not because I sing, நான் ஆடுறதுனால not கிடையாது, because of dance, நான் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுனால not கிடையாது, because of dress, நான் ஒழுங்கா ஆராதனைக்கு வருகிறதுனால not கிடையாது, because I come நான் on ஊழியம் timely, செய்கிறதுனால not கிடையாது, because I do நான் ministry, பிரசங்கம் பண்ணுகிறதுனால கிடையாது. not because of preaching. இல்ல,
No. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. We should not be cheated. ஆராய்ந்து பார்ப்போம். Let ஒரு us நிமிடம் examine ourselves. நாம் யாவரும் கண்களை மூடி Let us close our eyes. தேவனுடைய சன்னிதானத்திலே In the presence of இந்த God. அன்பு எனக்கு இருக்கிறதா? Oh, is there love for me? என்னாலே என் குடும்பங்களை மன்னிக்க முடிகிறதா? Can I able to forgive my family? என்னாலே என்னுடைய திருச்சபை அல்லது என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த முடிகிறதா? Can I able to prepare my church, my family? ஒரு விழுந்து கிடக்கிற ஒருவரை கண்டு நேரடியாக போய் அந்த நல்ல சமாரியனை போல அவனை அந்த காயத்தை கட்டக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோமா? Am I in the good position that I can able to go bound the sick people? எப்படி அந்த நல்ல சமாரியன் குற்று உயிராய் கிடந்த ஒருவனை அவன் எப்படி உபசரிக்கிறான், அவனுக்கு எண்ணெயை ஊற்றி அவனுக்கு திராட்சரசத்தை கொடுத்து அவனை எப்படி சுமந்து கொண்டு வந்து அந்த இல்லத்தில் வைக்கிறான். How a good Samaritan heals a person, like he go anoint him with the oil and bind the heel, the wound, and he take care of him so much. இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமாரியனாய் இருக்கிறோமா? Or today, or you and me, or be like a good Samaritan. இல்லை என்றால் நோவாவினுடைய மகன் அந்த நோவாவினுடைய அந்த அந்த நிர்வாணத்தை போய் சொன்னது போல விசுவாசிகளுடைய குற்றங்கள் குறைகள் குடும்பத்தின் குற்றங்கள் குறைகளை நாங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லி நிர்வாணப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? Or else we going to be like the person who the sons of Noah who went and said the nakedness of Noah. நானும் நீங்களும் ஒரு நிர்வாணத்தை கண்டோம் என்றால், if you and me have seen the nakedness, ஒரு வஸ்திரத்தை மூடுவோம். let us take a cloth and cover the nakedness. அதுதான் மன்னிப்பு. That is the forgiveness. அதுதான் விட்டு கொடுத்தல். And that is the forgiveness. நாம் இந்த பூமியிலே இருக்கிற ஒரு காரியத்திற்காக இந்த பெரிய ஒன்றை இழந்து விட வேண்டாம். Because of what is happening in this world, the problems we going through, we should not sacrifice the God's gift from ஒரு us. பழைய பாடல் சொல்லுகிறது, மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விட்டுடவே மாட்டேன். There's an old song says, I shall not forsake the jewel because of that land. ஒவ்வொரு பேரும் சொல்லுவோமா, இந்த மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விடவே மாட்டேன். Oh, I will not forsake the jewel because of this earth. ஆண்டவரே, மாணிக்கமான இயேசு எனக்குள் இருக்கிறார். The jewel Jesus Christ is in me, Lord. மாணிக்கமான ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. Oh, the kingdom is in me, Lord. மாணிக்கமான அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. The jewel, that anointing is in me, Lord. இந்த மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விடவே Oh, மாட்டேன். I will not forsake the jewel, the Christ, இந்த for this earth. இந்த மண்ணினுடைய செல்வம் என்னை விட்டு போகலாம். Oh, this earthly possessions may leave me, ஆனால் மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விடவே but I will மாட்டேன். not forsake the jewel for this earth. இதுவரையிலும் நான் காவல் காக்காமல் இருந்திருந்தால், If I was there living without watching myself for this many days, ஆண்டவரே, நான் இனி காக்க வேண்டும். Lord, from today onwards I want to watch myself for நீர் God. என்னை ஆயத்தப்படுத்தும். Lord, be prepared myself, O Lord. யார் அப்படி சொல்லுகிறீர்களோ, Who is willing to say நீங்கள் that? இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, As you're seated there, just who want to give up ஆண்டவரே, this one, என்னை just rise up on your feet. என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Lord, be prepared me, O Lord நான் God. மற்றவர்களை ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. Lord, help me to prepare others too, O Lord God. இதுவரையிலும் நான் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தாத ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். Lord, I may be the person who has not prepared others so far. மற்றவர்கள் இப்படி இருந்தால் எனக்கு என்ன என்று இருந்திருக்கலாம். Lord, I would be lived a life of, I don't matter what others do. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் Lord, ஆண்டவரே. I will not be like that, O God. நான் இனி ஆயத்தப்படுத்திக் கொண்டு என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு Lord, from today I will prepare myself and நான் prepare மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவேன் Lord, ஆண்டவரே. I will prepare others too, O Lord God. அது மட்டுமல்ல, Not only that, எனக்குள்ளே இருக்கிற மாணிக்கம், Lord, the jewel which is in me, அதை நான் காவல் காக்க வேண்டும் I would ஆண்டவரே. like to watch it, O Lord. எதை மன்னிக்க வேண்டுமோ நான் அதை மன்னிக்கட்டும் ஆண்டவரே. Lord, help me to forgive what I need to எதை forgive, O நான் God. விட்டு கொடுக்க வேண்டுமோ அதை நான் விட்டு கொடுக்கட்டும் Lord, what ஆண்டவரே. I need to sacrifice, help me to sacrifice, O God. எதை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டுமோ அதை நான் சேர்த்துக் கொள்ளட்டும் Help me ஆண்டவரே. to gather what I need to gather, O God. எதை நான் மறக்க வேண்டுமோ அதை நான் மறக்கட்டும் ஆண்டவரே. Lord, what I need to forget, help me to forget, O God. எனக்கு உதவி செய்யும் என்று Help me, O சொல்கிறவர் Lord. நாங்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று Wherever we are, just rise up. நாங்கள் கர்த்தருடைய பந்திக்கு வர முன்பதாக Before we come and enter into the communion. அங்கே நாங்கள் பந்தியில நாங்கள் நினைவு கூற போகிறோம். Oh, we're going to come and take part in the communion. இது ஒரு வியாபாரம் It is not a business. இல்ல, இது ஒரு It வியாபாரம். is a business. என்னவென்றால், You know what kind of business உங்கள் is? வருத்தங்களை கொண்டு வந்து போடுங்கள். You bringing all the burdens and உங்கள் pouring. பாரங்களை கொண்டு வந்து போட்டு You விடுங்கள். bring all the burdens and placing here. இந்த அப்பமானது சுமந்து கொண்டது. That bread which is உங்கள் carried. வியாதிகளை கொண்டு வந்து போடுங்கள். Oh, bring your sickness and place it இந்த here. அப்பம் சுமந்து கொண்டது. Because this bread has carried that. இந்த ரத்தம் சொல்லுகிறது, This blood says, நான் உனக்கு ஜீவனை கொடுத்து I have விட்டேன். given the life to you. நான் வருவேன். I will come. நான் வரும் பொழுது When I come, நீ பரிபூரணம் அடைவாய். you will be healed. மகிமையின் மேல் மகிமை Oh, அடைவாய். you'll be glory upon glory will be அந்த placed on மகிமையை you. நீ இழந்து விடாதே. Do not lose the glory. நீ ஏதோ ஒரு ஆசைக்காக அந்த மகிமையை இழந்து விடாதே. Oh, just for the worldly pleasures, do not lose the glory. இன்னைக்கு மன்னிப்பு கொடுத்து விடுவோமா? Oh, let us forgive one another. நீங்களே வாயை திறந்து, Let us open our mouth. நான் இன்னாரை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுங்க. Oh, let's say, Lord, I forgive, O God. இன்னாரை குறித்து எனக்கு எரிச்சலாக வருகிறது. Lord, when I think of somebody, so irritated
irritating, Lord. இவர்களை நினைக்கும் பொழுது எனக்கு கோபம் வருகிறது. Oh, whenever I think about them, my Lord, there's anger comes என்னை in me. நினைக்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது. When I think of myself, there's so pain in me, என்னோட Lord. சூழ்நிலை இப்படி இருக்கிறது. My situation is like this. இந்த அப்பமும் இந்த தண்ணீரும் இன்றைக்கு இது எனக்கு உங்களுக்கு பதிலாய் Oh, இருக்கிறது. today this bread and wine has been an answer for us today. நீங்கள் கர்த்தருடைய பந்திக்கு வரும் பொழுது As you enter into this whole table, உங்கள் பாரங்களை வைத்துவிட்டு let's place the burdens. நம்பி Come with a hope. எனக்காக ஜீவன் விட்டார். Oh, God has given the life for me. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பாத்திரத்திலே பங்கு Oh, பெறுவோம். come with that hope and take part in this communion. எழுந்து நிற்கிற உங்கள் மீது Oh, there is, well, as you're standing here, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக. oh, the Spirit of God may rest upon you. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக. The Spirit of God may rest upon you. இப்பொழுது இறங்குவாராக. Let it rest upon you. எதற்கு தெரியுமா? Do you know why? பலன் உண்டாகும்படியாக. In order to get strengthened. நீங்கள் ஜெயம் அடையும்படியாக. Oh, in order to get the victory. எந்தெந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஜெயம் உண்டாக வேண்டுமோ. Oh, whichever situation there should be victory. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. Oh, not by might, not by power. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறார். Oh, by my strength it will happen, by my Spirit. சந்தோஷமாய் மாறும். Oh, your sorrow shall be turned to joy. உன்னுடைய கசந்த மாறா மதுரமாய் மாறும். Oh, your sorrow shall turn into joy. உன்னுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். Your situation God will change. யார் விசுவாசிக்கிறீர்கள்? Who believes it? யார் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம்? Who is preparing ourselves? தாவீது தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டானாம். So whoever satisfy himself. தாவீது தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டான். Oh, David strengthened himself. அவருடைய பலத்தாலே இப்பொழுது நீங்கள் பலன் அடையுங்கள். Oh, by his strength you will be strengthened today. உங்களால் முடியும். You can do it. நீங்கள் இந்த கோணலான பாதையை செவ்வைப்படுத்தி கடந்து போவீர்கள். Oh, you will overcome the crooked way and come across. உங்களுடைய வனாந்தரமான இந்த வாழ்க்கை வயல் நிலமாய் மாறும். Oh, your wilderness, the life of wilderness is turned into a green pasture. இந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். Oh, God is going to turn your darkness into light. இந்த கசந்த மாறா மதுரமாய் மாற போகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருக்குள் பலனடையுங்கள். Oh, yes, Lord. உள்ளான மனிதனுக்குள் இப்பொழுது பலனடையுங்கள். Oh, let the inner man be strengthened right now. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடையட்டும். Oh, the inner man shall be strengthened day by day. ஒருவேளை வெளியிலே நீங்கள் தோல்வியை போல காணப்படலாம். Oh, outside you might be look like a failure. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். Do not worry about it. உள்ளான மனிதன் கழுகை போல இப்பொழுது பலனடையட்டும். Oh, the inner man is rising up like an eagle now. கர்த்தருடைய அன்பு உங்கள் மீது இப்பொழுது இறங்கட்டும். The anointing of God is resting upon you. தேவ ஞானம் இப்பொழுது இறங்கட்டும். The wisdom of God is coming upon you. தேவனுடைய சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் தலையின் மீது இருக்கட்டும் இப்பொழுது. Oh, Sharabadiant, in this name right now is the joy, the peace, the love of God is resting upon you. சஞ்சலமும் வருத்தமும் இப்பொழுது ஓடி போவதாக Oh, the இயேசுவின் pain and நாமத்தினாலே. sorrow is right now vanishing away இயேசுவின் from you. நாமத்தினாலே. In the name of இந்த Jesus. மாணிக்கத்தை காப்பாற்ற முடியாமல் இருக்கிற சஞ்சலங்கள் வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போ. Every sorrow, every pain, disease is vanished right now in the name of Jesus. எல்லா பலவீனங்களும் ஓடி போவதாக Every இயேசுவின் weakness நாமத்தில். is away in the name of எல்லா Jesus. துக்கமும் மாறுவதாக இயேசுவின் Every நாமத்தினாலே. sorrow is moving away in the name எல்லா of Jesus. பயமும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. Every pain is going away in the name of Jesus. எல்லா கேள்விகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு பதில் உண்டாவதாக. Every questions you have in your mind, in the name of Jesus, எல்லா receive an தடைகளும் answer. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் முறிந்து போவதாக. Every obstacle has been removed in the name of Jesus. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற துன்மார்க்க ஆவி கவிழ்ந்து போடப்படுவானாக. Every evil spirit is raised against you. It's been put upside down now. ஓ, கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்க. Let us lift up our hands and give thanks to God. அந்த பொக்கிஷத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த Hold on to நாளிலே. the treasure right now. அந்த மாணிக்கத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to the treasure. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம். Do not be worried about things coming around you. கலங்கவும் வேண்டாம். Do not worry. கர்த்தர் நம்மோடு கூட The இருக்கிறார். Lord God is with you. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் In the one who is in the world. எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவராய் Greater இருக்கிறார். is he who is in the world than he is in us today. அவர் உங்களுக்காக இன்று வழக்காட போகிறார். And he is going to fight for you. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண He போகிறார். is going to fight for you. அவர் உங்களுக்காக முன்னே செல்கிறார். He is going in forward to you. அவர் உங்களுக்காக அத்தனை கோணலையும் செவ்வையாக்க And போகிறார். he is going to make this all the path straight to you. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி நன்றி Let us என்று give a சொல்லுவோம். round of applause to Hallelujah. God Thank and you, give Lord. glory Thank to you, God. Lord. Hallelujah. எல்லாரும் Thank you, Lord. நன்றி நன்றி என்று Thank you, சொல்லுவோம். Hallelujah. Jesus. Hallelujah. வாய்களை திறந்து நன்றி Jesus. சொல்லுங்கள். இந்த Thank you, அன்புக்காக Lord. இந்த கிருபைக்காக Thank you, நன்றி Lord. ஆண்டவரே. Thank you, Father.
பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி அப்பா. Father God, we thank you, Jesus. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Lord, help us to be prepared, O God. நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர். Lord, you are prepared, O உம்முடைய God. வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. Lord, your coming is so close, O Lord. ஆண்டவரே எங்கள் காதுகளிலே அந்த தொனி கேட்கிறது. Lord, that sound is being heard in our ears, O God. உம்முடைய வருகை மிக மிக சீக்கிரமாய் இருக்கிறது. Lord, your coming is so close, O Lord. நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். Lord, am I prepared, O Lord? என்னை இன்று ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Please be prepared myself, O God. இந்த மாணிக்கத்திற்காக Lord, for that jewel. இந்த மண்ணுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். Lord, I will not desire for this earth. இந்த மாணிக்கத்தை நான் விடப் போவதில்லை. And I will not going to forsake this jewel, O God. நித்தியமாய் உம்மோடு வாழப் போகிறேன். Lord, forever and ever I'm going to live with you, Lord. உம்மோடு வந்து நான் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறேன். Lord, do you come along with you? I'm going to reign this world, O ஆகவே Lord. இந்த பூமியின் கண்ணீரை குறித்து பயப்படாமல். Lord, I should not be worried about this இந்த water of the பூமியினுடைய world. கவலையை பூமியினுடைய பிரச்சனையை குறித்து நான் பயப்படாமல். Lord, I should not be worried about this problem in this world. எனக்குள்ளே மாணிக்கமாய் இருக்கிற உம்மை நினைத்து நினைத்து மகிழ அந்த மகிழ்ச்சி நாவினாலே நிரப்பும் ஆண்டவரே. Lord, fill me with the spirit of joy that I can be able to joyful in your presence, O God. உம்மை நான் வைத்து மகிழ்வதற்காக சமாதானத்தின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. Lord, let your presence, the glory of joy shall come and rest upon us, O Lord. இரட்சிப்பின் மகிமை மீண்டும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. Lord, help us to, Lord, regain this salvation, the joy in us, O எல்லா Lord. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். To you we give all the glory and honor, O இயேசு God. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus our Father. ஆமென். Amen. Amen. ஆமென். கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பாராக. God bless you. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடவே வேண்டாம். Amen. Let us not forsake the jewel for the sake of கர்த்தர் உங்களை earth. ஆசீர்வதிப்பாராக. God Thank you. bless you. God bless you. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. How many of you blessed today? Praise the Lord. மறுபடியும் கூட அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே வந்ததற்காக. Once again, we'd like to thank our dear Reverend Emily. சகோதரி அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I would like to thank God for her. என்னுடைய அண்ணி She is my sister-in-law. முதல்ல என்னுடைய அண்ணாவும் இருப்பது பெரிய சந்தோஷம். And it's also a great joy that we have my brother and sister-in-law in midst of us. இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்பதற்கு அவர்கள் ஒரு முக்கிய காரணம். Today I'm standing in this place. She is one of the important reason. ஆகவே அவர்கள் குடும்பமாய் என்னை கர்த்தருக்குள் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். She led me to God, towards God as a family. Amen. Praise the Lord. சரி, நாம் நேரடியாக கர்த்தருடைய பந்திக்கு செல்ல போகிறோம். We're going to enter into the Holy ஒரே Communion. ஒரு வசனத்தை நான் வாசிக்க முடியும் விரும்புகிறேன். I would like to read out one verse. ரோமர் 6ஆம் அதிகாரம் Romans chapter 6, 10 11 வசனங்கள். verses 10 and 11. ஏற்கனவே கம்யூனியனுக்கு தேவையான அநேக வார்த்தைகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. Already, she already said the verses what required for the communion. இந்த ரெண்டு வசனங்களும் மிகவும் முக்கியமான வசனங்கள். These two verses are very important verses. நான் வாசிக்கிறேன். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். Romans chapter 6 verse 10 says, the death he died to sin once for all, but the life he lives to God. இயேசுவானவர் நமக்காக சிலுவைக்கு போனது ஒரே தரம். Jesus Christ our Lord went on the cross for us. ஒரே தரம் அவர் மரித்திருக்கிறார். Only once he died. பின்பு அவரை குறித்து வாசிக்கிறார், அவர் பிழைத்திருக்கிறார் என்று. And then later the scripture says he's been living now. அது யாருக்காக பிழைத்திருக்கிறார்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். He lives for us. தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். For God, live to God. ஹல்லேலூயா. Amen. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே நீங்களும். In the same way. அப்படின்னா இது 10ஆம் வசனத்தின்படி அப்படின்னு சொல்லுகிறது. When it says in the same way, according to the verse 10 it says. இல்லையா, நீங்க 10ஆம் வசனத்தில் வாசித்தவாறு அதே விதமா நீங்களும் as what you read in verse 10, in the same way உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். count yourself dead to sin but alive to God in Christ Jesus. இயேசு என்ன செய்திருக்கிறார், அதை தான் நாமும் செய்திருக்கிறோம். What Jesus Christ our Lord did, and that is what we are doing. ஆனால் நமக்கு அது தெரியல, அது நம்ம உணரல. But we did not know that, and we did not felt it. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். So Apostle Paul, whenever he wrote this to Romans, he said count it. Count yourself as a dead to
sin. அப்படி இல்லையா, பாவத்துக்கு மரித்தவங்களை அவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க, எண்ணிக்கொள்ளுங்க. Amen. Apostle Paul says here, count yourself dead to sin. அப்போ என்ன சொல்ல வருகிறார்? And what is he trying to say here? நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாக உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். So he says, count yourself dead to sin. அப்படி அந்த சத்துரு நமக்கு வரும்போது, எதிராக வரும்போது அவனை பார்த்து சொல்லணும், ஐம் a dead man சொல்லணும், நான் செத்து போனவன். So every time when the enemy comes into your life, you could say that to the enemy, I'm a dead man. இல்லையா, நான் உலகத்துக்கும் பாவத்துக்கும் உலகத்தின் எல்லா காரியங்களுக்கும் மரித்து போய்விட்டேன். So I've been dead for the world, for the pleasures and everything. I've been dead. ஆனால் இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ கிறிஸ்துவுக்காக But பிழைத்திருக்கிறேன். now I've been alive is for our Christ Lord. எல்லாம் அவர் தான் எனக்கு. He's my everything. ஆமென். இந்த காலை வேளையில் நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். So even in this morning, our mindset, our thoughts should be like that. நானும் நீங்களும் பழைய மனுஷன் அல்ல. So you and me are not an old person anymore. என்றைக்கு இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்தாரோ, The day when Jesus Christ came into my heart, இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கை என்று அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தோமோ, the moment when we given our life to Christ Lord, உலகத்துக்கு அன்னைக்கே பாய் பாய் சொல்லிட்டோம். we have already said goodbye to the world. இன்னைக்கு நான் வாழ்வது அவருக்காக. Today we are living for Him. ஆமென். பாவத்தை பார்த்து சொல்லணும், நான் செத்து போயிட்டேன். Oh, looking into the sin, we should say, I've been dead man. உலகத்தை பார்த்து சொல்லணும், நான் உலகத்துக்கு மரித்து To the போயிட்டேன். world, we should say, I'm a dead man. இன்னைக்கு நான் வாழ்வது இயேசுவுக்காக. Today I'm living is for Christ. ஆமென். கண்களை மூடி ஒரு விசை நாங்கள் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Amen. Let us close our eyes and get ourselves prepared. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். God is a good God. அவர் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக சிலுவைக்கு அனுப்பினார். He sent only Son to us for the cross. காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை செலுத்தப்பட வேண்டும். Reason because our sins should be forgiven and the consequence of sin should be placed upon someone. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். And Jesus Christ our Lord carried everything for us. நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். He took our place. நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் He தண்டிக்கப்பட்டார். punished in our place. இன்றைக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தையும், நித்திய ஜீவனையும் கல்வாரி சிலுவையிலே நமக்கு பெற்று On தந்திருக்கிறார். the cross today He given us the joy, peace and the eternity for us. இன்றைக்கு நாம் யார் என்பது நமக்கு தெரியணும். Today we know that who we are. பல நேரங்களில் பிசாசு நம்மை வஞ்சிப்பதற்கு காரணம் என்ன? நமக்கு நாம் யார் என்பது தெரியாமல் இருப்பதுதான் காரணம். Many a times the enemy deceives us because we do not know who we are. நாமும் ஏமாந்து போய் விடுகிறோம். We are deceived so many times. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். But what the Lord says is we should count ourselves. நான் பழைய மனிதன் அல்ல. I'm not an old person anymore. நான் ஒரு புதிய மனிதன். I'm a new creation. ஒரு புதிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டேன். I've been created for a new purpose. இன்னைக்கு கேட்ட செய்தியை போல நான் காவல் காக்கும்படி, பாதுகாக்கும்படி உருவாக்கப்பட்டேன். As we heard the message today, we've been created to be a watchman. ஹalleluya. Amen. நாம் அநேகரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. Oh, God has placed responsibility on us that we should watch over many lives. அநேகரை பாதுகாக்கணும். We need to watch over many lives. என்னையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் We பாதுகாத்துக் கொள்ள should வேண்டும். watch myself and also watch others. எல்லாவற்றிலும் நாங்கள் முன்மாதிரியை நடந்து கொள்ள வேண்டும். So we should walk as an example in many things. ஹalleluya. இந்த வேளையில் கூட கர்த்தருடைய பந்தியிலே நாம் சேருவதற்கு முன்பதாக Before we enter the Holy Communion, ஒரு விஷயம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். let us examine our heart for a moment. ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் ஆண்டவர் சொல்வேன், ஆண்டவரே என்னை மன்னியும். Is there anything which grieves the heart of the Lord? Please ask unto God, Lord God, please forgive me. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று வாசிப்போம். Lord, cleanse me and sanctify me through your blood, O God. ஒன்று முதல் வாசிக்கிறோம், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று வாசிக்கிறோம். In 1 John chapter 1 verse 9 says, if we say that we do not have sin, we deceive ourselves. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்ம எல்லா அநியாயங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். But if we confess our sins, he is faithful and just and will forgive us our sins and purify us from all the unrighteousness. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you, Jesus. தவிசது உதவி செய்கிறவர்கள் மாத்திரம் முன்னால வாங்க. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. அப்படியே நாங்கள் ஜெப நிலையில Let காணப்படுறோம். us be in the attitude of prayer for now. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you. இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for his son, Lord Jesus Christ, and his blood, O Lord. உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே உமக்கு நன்றி. Lord, we thank you that you shed your blood for us, O God.
உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்ததுக்காக நன்றி. Lord, thank you that your blood has been shed for us and sanctified us, O God. உம்முடைய ரத்தம் பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி. Thank you that your blood made us holy, O God. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you, Jesus. Father, we worship. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you, Lord. இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் Thank you, Lord ஸ்தோத்திரம் Jesus. ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Lord. பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் எங்களுடைய மத்தியிலே உடைய சமூகம் இருந்ததற்காக நன்றி. Holy Father, we thank you that your presence was with us in this church today, God. மீண்டும் ஒரு முறை நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி. Lord, we thank you that once again you revealed yourself to us, O Lord God. ஆண்டவரே, நீர் எப்படி அந்த ஆதாமை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஏற்படுத்தினீரோ, Lord, the way how you created Adam to, Lord, look after the earth and to watch the earth, O Lord God. அதே போல் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் காத்துக்கொள்ளவும், Lord, in the same way, help us to, Lord, to watch our spirit, soul and body, O Lord God. எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you help us, O God. இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வந்த தசவம் பாவம் காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து அதை இரட்டிப்பாய் பன்மடங்காய் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, today even we commit the, Lord, the offering and tithes which our children brought into your place, O God. I pray that, Lord, you bless them with a double portion, give it return to them, O Lord God. நாங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து பெறுகிறோம், உமக்கே நாங்கள் திருப்பி செலுத்துகிறோம். Lord, from you we receive everything and to you we give it back to you, Lord God. அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் என்று சொல்லுகிறோம். Lord, we pray that that shall be a blessed one for us, O God. இந்த நாளில் இங்கு வந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, I pray that you bless each and every one individually, O God. சிறியோர் முதல் பெரியோர் வரையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்லட்டும். Lord, from children to elderly, God, I pray that you bless everyone, O God. அவர்கள் உலகத்திற்குள்ளே போகும் பொழுது இந்த வாரம் அவர்களுக்கு மனமகிழ்ச்சியின் வாரமாய் அமையட்டும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. Lord, I pray that and bless them, Lord, this week shall be a, Lord, blessed one for them, O God. அவர்களை சீயோனிலிருந்து அப்படியே ஆசீர்வதிக்கிறோம். Lord, we bless them from Zion, O God. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. Lord, we thank you that you're doing so, Lord. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருப்பதாக. Lord, may your presence continue to be with us, O Lord. உம்முடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் எங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we submit each and every one unto your presence and your protection, O God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. In the name of Jesus our Father. ஆமென். Amen. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.